Hello students, welcome to Maximum KMO channel. 10th Max Chapter 5 Coordinate Geometry example 5.1 கான solution என்னன்னு பார்க்கலாம். Find the area of the triangle whose vertices are given. ஸோ 3 vertices கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரின்றதுனால கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிஃபோர் தட் இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம ஒரு ரஃப் டயக்ராமில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆன்டி கிளாக் வைஸில் தான் இதோடைய பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கணும். ஏ எது, பி எது, சி எது லைனாக வந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு -3, 5 எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை இது வந்து -3, 5. அடுத்த பாயிண்ட் 5, 6 எடுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 5, ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 இஸ் இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து 5, 6 பிளாட் பண்ணியாச்சு. அடுத்ததான் 5, -2 எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் -2. ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை இங்கே வரும். இது வந்து ஒரு ரஃப் டயக்ராம் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் தான் பாயிண்ட்ஸ்க்கு நேமிங் வச்சு ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து x1 y1 x2 y2 x3 y3 இதுன்னு பிளாட் பண்ணுறோம். ஆன்டி கிளாக் வைஸ்னால் 90 டிகிரி இது தான். இதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் வரும் பி, அண்ட் ஃபைனலி இங்கே வரும்போது இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் சி ஆகிடுச்சு. இப்போ ஏபிசின்றது என்ன பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்ற பாயிண்ட் தான் -3, 5. நெக்ஸ்ட்டாக எழுதணும் அந்த பாயிண்ட் வந்து பி, அது வந்து 5, -2. அண்ட் அடுத்ததாக இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக ஃபைனல் பாயிண்ட் வந்து சி, இது வந்து 5, 6 ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து x1 y1 எடுத்துக்கணும், இதை x2 y2ன்னு எடுக்கணும், அண்ட் இதை x3 y3ன்னு எடுத்தாச்சு. நான் ஃபைனலி நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நவ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியும்? சரிங்களா? அது வந்து பிஃபோராக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்ட்ரோடக்ஷன் டு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. அதில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், குவாடிலேட்டரல் இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுன்றதை கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலாம்னா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1/2 எழுதணும். x1 1 வந்துடுச்சு. அடுத்ததாக 2ம் 3யும் ஒயில் எழுதணும். x1 × y2 - y3 ப்ளஸ் x1 எழுதியாச்சு, x2 எழுதணும். 2க்கு அப்புறமா 3 அண்ட் தென் அகெயின் 1. இந்த 1, 2, 3 இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான், 3 பாயிண்ட் தான் இருக்குது ட்ரையாங்கிளில். அந்த 3 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அடுத்ததாக x2 எழுதியாச்சு, x3 × 3க்கு அப்புறமா 1 - 1க்கு அப்புறம் 2. இதுதான் ஃபார்முலா. இது ஈஸியஸ்ட் வேலை எழுதுறது. இதையும் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருப்போம். நான் x1 y2 y3 இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1/2 x1ன்றது -3, இதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறேன். y2 - y3, y2ன்றது -2, ஒரு மைனஸ் போட்டு y3யோட வேல்யூ 6 ப்ளஸ் x2வோட வேல்யூ 5, y3யோட வேல்யூ 6 மைனஸ் y1வோட வேல்யூ 5 ப்ளஸ் x3 5, y1 - y2, y1 இஸ் 5 மைனஸ் y2 ஆல்ரெடி ஒரு -2ல் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸாக என்ன ஆகும், +2ஆக மாறிடுச்சு. இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப்பில் நீங்கள் மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ 1/2 இந்த -3 இங்கே -2 -6 ஆட் ஆகிடுச்சுன்னா -8 ப்ளஸ் 5 × 6 - 5 1 ஆகிடும், ப்ளஸ் 5 × 5 + 2 7. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/2 minus into minus plus 3 8s are 24 plus 5 plus 5 7s are 35. Next step 1/2 into 5 35 add பண்ணால் 40 கூட ஒரு 24 add பண்ணோன்னா 64 ஆகிடுச்சு. கேன்சல் பண்ணுங்கள். 1 times of 2 3 times 2 times நமக்கு 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏரியா எப்போவுமே என்ன மென்ஷன் பண்ணணும்னா ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் சென்டிமீட்டர் மீட்டரில் உங்களுக்கு யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை மீட்டர் ஸ்கொயர்னு இங்கே மென்ஷன் பண்ணணும். யூனிட்ஸ்க்கு கண்டிப்பாக மார்க் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் சாப்டர் 5
எக்ஸாம்பிள் 5.2 கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் த பாயிண்ட்ஸ் PQR லைனாக கொடுத்துட்டாங்க. Pன்ற ஒரு பாயிண்ட், Qன்ற ஒரு பாயிண்ட், Rன்ற பாயிண்ட், இது கோலீனியரான்னு கேட்குறாங்க. கோலீனியரானா என்ன அர்த்தம், நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை ஃபைண்ட் பண்ணணும். இஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சுன்னா அப்போ the given points are collinear. இதுதான் வந்து கண்டிஷன் கோலினியருக்கு. கோலினியர்னு உங்களை ஃபைன் பண்ண சொன்னாங்களாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3 பாயிண்ட்டை வச்சு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோடைய வேல்யூ உங்களுக்கு 0ன்னு வந்துருச்சு ஆன்சர் அப்படின்னா அப்போ கொடுத்துருக்க இந்த 3 பாயிண்ட்ஸும் கோலினியர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க பாயிண்ட்டு பியோடைய பாயிண்ட் -1.5, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை x1 y1 கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்ததாக க்யூவில் வந்து 6, -2, இது x2 y2ன்னு கன்சிடர் பண்ணணும். ஃபைனலி R -3, 4 கொடுத்துருக்காங்க. இது x3 y3. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 1/2 இன்டூ எக்ஸில் 1, அடுத்ததான் ஒயில் 2ம் 3யும் 1 2 3 ப்ளஸ் எக்ஸில் 1 வந்துருச்சு 2 போடுங்க, 2க்கு அப்புறமா 3 அண்ட் தென் 1 ப்ளஸ் எக்ஸில் 2 போட்டாச்சு 3 அண்ட் தென் 3க்கு அப்புறமா 1 மைனஸில் 2, ஒயில் 2 வரும். XYன்னு வரும். இப்படி தான் நீங்கள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது இப்போ x1 வேல்யூ -1.5 into y2 minus y3, y2 is -2 minus y3 4 plus x2 6, y3 is 4 minus y1 is 3 plus x3 is -3 into y1 minus y1 is 3 minus y2 is -2, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், it will become plus, சரிங்களா. now இங்கே brackets க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1/2 இந்த -1.5 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸில் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. -2 -4 will become -6 plus 6 into 4 minus 3 is 1 plus -3 into 3 plus 2 is 5. next step 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஒரு 1.5 ஒரு 6 மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 5s are 33, 6 1s are 3 plus 6 1s are 6 plus 3 is 9. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு இந்த 0 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 9 ப்ளஸ் 6 into 1 6 ஆகிடுச்சு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 into 5 15. now 1/2 9 ப்ளஸில் இருக்குது 6 ப்ளஸில் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 15, நடுவில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது -15. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/2 into 15 minus 15 0, 1/2 into 0 is 0. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 ஆகிடுச்சு. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0ன்னு வந்தால் என்ன, given points are in collinear, hence the given points P Q R are collinear அப்படின்னு ஃபைனலாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா. Chapter 5 coordinate geometry example 5.3 question என்ன கொடுத்துருக்காங்க, if area of triangle formed by the vertex ABC in 3 coordinate points கொடுத்துருக்காங்க. இது 3 வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது, இன் ஆர்டர்னால் லைனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது இஸ் 22 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 22 ஸ்கொயர் யூனிட்ஸ் மீன்ஸ் என்ன, அதோடைய ஏரியாவை 22 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு அது ஈக்குவல் டு 22 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுக்கும்போது நமக்கு கேவோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணலாம். கேவோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. சொல்யூஷன், ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. நவ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், என்ன ட்ரையாங்கிள் இது, ஏபிசின்ற ட்ரையாங்கிள். இந்த ஏபிசியோடைய ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 22 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது வந்து கிவன் டேட்டா, சரிங்களா, கிவனே அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஏ அப்படின்ற கோஆர்டினேட் -1ம் 2ம், பின்ற கோஆர்டினேட் k, -2 அண்ட் சின்ற கோஆர்டினேட் 7, 4. இது x1 y1, இங்கே x2 y2. எப்போவுமே கோஆர்டினேட்ஸ் xyன்னு தான் வரும், ஓகேங்களா. இது xyன்னு எடுக்கிறோம், இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட், அடுத்ததாக இது தேர்ட் பாயிண்ட் 3 3ன்னு எடுத்துக்கணும்.
நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 போடுவோம். ஃபஸ்ட்டு x1 எழுதுவோம், அதுக்கப்புறம் yயில் 2வும் yயில் 3யும் மைனஸ் ப்ளஸ் போடணும். x2 1 எழுதியாச்சு, 2க்கு போகிறோம். 2க்கு அடுத்த நம்பர்ஸ் என்ன? 3, அதுக்கப்புறம் 1, அப்போ y3 மைனஸ் y1 எழுதுகிறோம். ப்ளஸ் x2 எழுதியாச்சு, x3யில் 3 எழுதியாச்சு, 3க்கு அப்புறமா 1ம் 2வும் ரிப்பீட்டேஷன் ஃபார்முலா இப்படியே 1 2 3 இந்த 1 2 3ன்றது ரிப்பீட் ஆகி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஃபார்முலாவில் இதை அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நவ் இப்போ 1/2 இன்ட்டு x1ன்றது என்ன? மைனஸில் 1, y2 மைனஸ் y3, y2ன்றது -2 மைனஸ் போட்டு y3யோட வேல்யூ 4 ப்ளஸ் x2ன்றது k இன்ட்டு y3 மைனஸ் y1, y3ன்றது 4 மைனஸ் y1ன்றது 2 ப்ளஸ் x3யோட வேல்யூ 7, y1 மைனஸ் y2, y1 என்ன? 2 மைனஸ் இங்கே ஒரு -2 இருக்குது, அப்போ என்ன ஆகும்? +2 ஆகிடுச்சு. இப்போ ப்ராக்கெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 -1 -2 -4 ஆட் பண்ணால் மைனஸில் 6 ப்ளஸ் 4ல் 2 மைனஸ் பண்ணுறோம், 2 ஆகிடும், 2k 2 இன்ட்டு k 2k ஆகிடுச்சு. இங்கே 2 + 2 4 ப்ளஸ் 7 இன்ட்டு 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 6 ப்ளஸ் ஒரு 2k 7 4s are 28 ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு 28ம் 6 ஆட் பண்ணுறோம், 34 ஆகிடுச்சு. 34 ப்ளஸ் 2k. இப்போ இதோடைய வேல்யூ இது வந்து என்ன? ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள். அவங்க ஆல்ரெடி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 22 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணுறோம். என்ன பண்ணணும்? ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2. ஏன்னா கிவன் கண்டிஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியாவே கொடுத்துட்டாங்க. எனக்கு கிடைச்ச ஏரியா இது, அவங்க கொடுத்த ஏரியா இது, ரெண்டுமே இந்த ட்ரையாங்கிளுக்கானது. அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த 1/2 இன்ட்டு 34 ப்ளஸ் 2k அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஆன்சர். கொஷினில் இதை தான் அவங்க 22 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 34 ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 2 இந்த சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். 22 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44. 2kவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது கேவோட வேல்யூ தான். 2k மட்டும் இங்கே இருக்குது, இங்கே 44 இருக்குது. இந்த 34 அந்த சைடு வரும்போது -34 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2k ஈக்குவல் டு 44 - 34 10. k is equal to 10. இந்த 2 is equal to 10 divided by 2, that is 5. ஸோ 2 வந்து நம்ம 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 1 times and 5 times. ஸோ கேவோட வேல்யூ இஸ் 5. Chapter 5 coordinate geometry example 5.4 என்ன கொஷின்னா, இஃப் த பாயிண்ட்ஸ் PQR 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் கோலீனியர்ன்றாங்க. இப்போ 3 பாயிண்ட் கோலீனியரில் இருந்ததுன்னா ட்ரையாங்கிளோடைய ஏரியா 0, இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கான ட்ரையாங்கிள் ஏரியா வந்து 0வாக தான் இருக்கும். அண்டு 2b + c = 4 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு பியோடைய வேல்யூவும் சியோடைய வேல்யூவும் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துலையும் இங்கே வந்து கோஆர்டினேட் பாயிண்ட்ஸில் ஒரு பியும் ஒரு சியும் இருக்குது. இப்போ நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணும் போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் பிசி ரிலேட்டடாக வரும். பிசி 2 வேரியபிள், அது ஒரு ஈக்குவேஷன். இங்கே ஆல்ரெடி அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 2 வேரியபிள் பிசி. இப்போ 2 வேரியபிளில் 2 ஈக்குவேஷன் இருந்தால் அல்ஜிப்ரைக் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது நம்ம 2 வேரியபிளோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். அதை தான் இங்கே வந்து பி அண்ட் சியை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த PQRன்ற பாயிண்ட் வந்து கொலினியர்னு கொடுத்துருக்காங்க. கிவன் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? PQR இந்த பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர். ஸோ கோலினியர் அப்படின்னும் போது ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR இந்த பாயிண்ட்ஸால் க்ரியேட் ஆகிற ட்ரையாங்கிளோடைய ஏரியாவும் 0வாக தான் இருக்கும். இது கண்டிஷனாக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அவங்க கோலினியர்னு சொல்லிட்டாங்க. PQRன்ற பாயிண்ட், அந்த PQR பாயிண்ட் வந்து கோலினியராக இருந்ததுன்னா அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQRன்றது 0வாக இருக்கும். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இப்போ ஃபைண்ட் பண்ணணும். பிஃபோர் தட் Pன்ற பாயிண்ட் -1 -4, அடுத்ததாக Qவுடைய பாயிண்ட் Bயும் Cயும் கொடுத்துருக்காங்க. அந்த அடுத்ததாக Rவுடைய பாயிண்ட்ஸ் 5ம் -1ம் கொடுத்துருக்காங்க. இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா? 1/2. ஃபஸ்ட்டு x1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம், 1க்கு அப்புறமா 2ம் 3யும் yக்கு வந்துடும் மைனஸில்,
ப்ளஸ் x1 போட்டாச்சு x2 2க்கு அப்புறமா என்ன 3 1 ப்ளஸ் x2 போட்டாச்சு 3 xல 3க்கு அப்புறமா 2 and 1 ஸோ 1 and 2 3க்கு அப்புறமா yல 1 and yல 2 1 2 3 இதுக்கப்புறமா இந்த 2 இந்த 1 2 ஆகுது 2க்கு அப்புறமா 3 1 அண்ட் தென் இங்கே 2 3 ஆகிடுச்சு 3க்கு அப்புறம் 1 2 இதுதான் ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். x1ன்றது இந்த இடத்துல -1 ப்ராக்கெட்டில் போட்டாச்சு, y2 மைனஸ் y3 y2 அப்படின்றது c மைனஸ் y3ன்றது ஒரு மைனஸில் இருக்குது, மைனஸில் 1 y2ன்றது c மைனஸ் y3 இங்கே மைனஸ் போட்டாச்சு, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாறிடும் ஒரு 1 ப்ளஸ் x2 இஸ் b y3 மைனஸ் y3 மைனஸ் 1 மைனஸ் y1 மைனஸில் ஒரு 4 ப்ளஸ் 4ஆக மாறிடும், மைனஸோ ப்ளஸ் x3 இஸ் 5 y1 minus y1 is minus of 4 minus y2 is c. next என்ன பண்ணுங்க simplification பண்ணலாம், minus 1 minus 1 into c minus into plus minus 1 into 1 ஆயிடுச்சு, minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், plus b இருக்கு minus 1 இருக்கு, இப்போ இது minus b into minus 1 minus b plus b into 4ன்றது 4b ஆயிடுச்சு, plus 5 4s are 20 plus into minus ஆயிடுச்சு, plus into minus 5 into c 5c. next step 1 by 2 minus c minus 1 plus into minus b plus into plus 4b plus into minus 20 plus into minus 5c ஆயிடுச்சு. next step 1 by 2 இங்கே ஒரு c இங்கே ஒரு c, இங்கே b பார்த்தோன்னா மைனஸில் b இருக்குது, ப்ளஸில் 4b இருக்குது, minus 1b இந்த இடத்துல ஒரு 4b ப்ளஸில் 3b ஆகிடுச்சு, இந்த b-உடைய ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததான் இங்கே மைனஸில் 5c மைனஸில் ஒரு c இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸில் 6cன்னு போட்டாச்சு, அண்டு கான்ஸ்டன்ட் மைனஸில் 1 இருக்குது, மைனஸில் 20 இருக்குது, minus 21. இப்போ இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் கோலீனியர்னு சொல்லிட்டாங்க. கோலீனியர்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR, இது PQR, இந்த ட்ரையாங்கிள் PQR உடைய ஏரியா 0வாக தான் இருக்கும், சரிங்களா? இப்போ இது 0வாக இருக்கும்போது இந்த 1/2ல் இந்த 2 அங்கே கொண்டு போனோம்னா 0 into 2 0 ஆகிடும். அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இந்த 3b minus 6c minus 21 equal to 0. அடுத்ததான் இந்த 21 அந்த சைடு கொண்டு போங்க, 3b minus 6c equal to +ல 21, இது ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு கிவன் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி 2 into b plus c equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க, இது ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சியை பார்க்குறோம், இந்த c ப்ளஸில் இருக்குது, இந்த c மைனஸில் இருக்குது, ஆனால் இங்கே ஒரு 6 இன்க்ளூட் ஆகிருக்கு. ஈக்குவேஷன் 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல 6c வந்துடும், அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சிக்கு வந்து கேன்சல் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 into 6 மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் போட்டு ஈக்குவேஷன் 2ன்னு எழுதுகிறேன். இந்த ஈக்குவேஷன் கூட 6 மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது இந்த 6c கேன்சல் ஆகிடும். ஈக்குவேஷன் 1 கூட 6 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 6 12b plus 6 into c 6c equal to 6 into 4 6 4s are 24 ஆயிடுச்சு. 3b minus 6c 3b minus 6c இதுதான் ஈக்குவேஷன் 2 equal to 21. இப்போ சிம்பிளி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் 6 minus 6c கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணும்போது 12ம் 3யும் ஆட் ஆகிடுச்சுன்னா 15ல் b, now 24 ஒரு 21 ரெண்டு ஆட் பண்ணும்போது 5 45, b-உடைய வேல்யூ 45 டிவைடட் பை இந்த 15 கீழே வரும்போது டிவைட் ஆகும். 15 எத்தனை டைம்ஸ் கேன்சல் பண்ணுங்கள், இல்லைனா 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 3s are 15, 5 9s are 45, 3 டேபிளில் 3 1s are 3, 3 3s are 9, b-உடைய வேல்யூ நமக்கு 3ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஏவை தான் ஃபைன் பண்ணணும். இப்போ சப்ஸ்டிடியூட் b equal to 3 இன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் 1லேயோ 2லேயோ b-யோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இன் ஈக்குவேஷன் 1ன்னு கொடுக்கலாம். ஈக்குவேஷன் 1 என்ன, 2b plus c-யோட வேல்யூ 4, எனக்கு b இங்கே 3ன்னு தெரியும், இந்த bக்கு பதிலாக 3 கொடுங்க, plus c equal to 4, 2 3s are 6 plus c equal to 4, this is 4. இப்போ c மட்டும் வேணும்னா இந்த 4 இங்கே இருக்கும், இந்த 6 அந்த சைடு போகும்போது -6 ஆயிடுச்சு. 4 minus 6 is what, -2. ஸோ c is equal to -2 and b is equal to 3. நம்மள ஆன்சரை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பியும் சியும் ஃபைண்ட் பண்ணியாச்சு.
10th Maths Chapter 5 Coordinate Geometry Example 5.5 Question என்னன்னா The floor of a hall is covered with identical tiles. ஒரே மாதிரியான டைல்ஸை ஒரு ஃப்ளோரில் ஒரு ஹாலில் ஒட்டியிருக்காங்க. ஒரு ஹால் இப்படி இருக்குன்னு வச்சுப்போங்க, பெருசாக இருக்குது ஒரு ஹால். இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைல்ஸை வந்து ஒட்டியிருக்காங்க. எல்லா டைல்ஸுமே ஐடென்டிக்கல்னால் ஈவனாக இருக்கும். ஒரு எல்லா டைல்ஸுக்கும் ஒரே ஏரியா தான் இருக்கும். அதுவும் மாறி மாறி இருக்காது. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆர் ஷேப்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ ஒரு டைல்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்களாம். ட்ரையாங்கிள்னால் இந்த மாதிரி ஷேப். இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம பாதியாக எடுத்துட்டோம்னா ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் டைப்ஸில் இருக்கிற டைல்ஸை வந்து ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க. ஓகே, நவ் ஒன் சச் ட்ரையாங்கிள் ஹேஸ் த வெர்டிசஸ். இப்போ இதிலேருந்து ஒரே ஒரு டைலை மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதோட வெர்டிசஸ்னால் என்ன? 3 பாயிண்ட்ஸ் ஏபிசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிறத இந்த 3 வெர்டிசஸ் ஒரே ஒரு டைல். ஒன் சர்ச் ட்ரையாங்கிள் ஹேஸ், ஒரே ஒரு ட்ரையாங்கிளுக்கு வெர்டிசஸ் வந்து இந்த ஒரு வெர்டிசஸ், இது ஒன்று 3 வெர்டிசஸ் இருக்குது. இஃப் த ஃப்ளோர் ஆஃப் த ஹால் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் பை 110 டைல்ஸ். இந்த ஹாலோடைய ஃப்ளோர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி 110 டைல்ஸை வச்சு ஒட்டி முடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக கவர் ஆகிறது எவ்வளோ ஆகுதுன்னா இந்த மாதிரி 110 டைல்ஸை வச்சு இதை கவர் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர். அப்படி இருக்கும்போது இந்த ஏரியா எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மொத்தம் 110 டைல்ஸை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரே ஒரு டைல் இருக்குது. இந்த ஒரு டைலோட ஏரியாவை கண்டுபிடிச்சி இந்த 110 டைல்ஸுக்கு கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுதான் ஆன்சர். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? இந்த ஒரு டைல், இந்த ஒரே ஒரு டைலோடைய ட்ரையாங்கிள்ன்றார் இருக்கக்கூடிய இந்த டைலுடைய ஏரியா தெரிஞ்சிடுச்சுன்னா இதுக்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிளான டைல்ஸ் இருக்குது? 110 டைல்ஸ் இருக்குது. அந்த 110 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு ஏரியா. சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஃப்ளோர்னு கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ஃப்ளோர், எனக்கு ஃப்ளோரோடைய ஏரியா வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஒன் டைல், ஒரே ஒரு டைலோடைய ஏரியாவை எதை கூட மல்டிப்ளை பண்ணோன்னா இன்ட்டு 110 டைல்ஸ். ஏன்னா 110 டைல்ஸ் இந்த ஃப்ளோருக்குள்ளே இருக்குது. ஒரே ஒரு டைலோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் 110ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா மொத்த ஏரியாவும் வந்துடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வெர்டிசிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தனியாக எடுத்து எழுதிப்போம். இந்த வெர்டிசிஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், -3,2 இல்லை PQRன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். B அப்படின்றது -1 கொடுத்துருக்காங்க. Cன்றது இன்னொரு வெர்டிசிஸை 1,2ன்னு எடுக்கிறான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1, ரெண்டாவது பாயிண்ட் x2 y2, மூணாவது பாயிண்ட் x3 y3. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்படி இல்லைன்னா இது ஒரு சிங்கிள் டைல், ஒரே ஒரு டைலுக்கான ஏரியாவை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிளுக்கான சிங்கிள் டைலுக்கான கோஆர்டினேட் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க வெர்டிசஸை. சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா நார்மலாக 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு x1 1 போட்டுட்டோம், 2ம் 3யும் ஒய்க்கு வரும். ப்ளஸ்ஸு 1 முடிச்சாச்சு, இங்கே 2 போடணும். அடுத்ததாக 2க்கு அப்புறமா 3 அண்டு ஒய் 1 ப்ளஸ் x2 முடிஞ்சிடுச்சு. x3 எழுதுகிறோம், 3க்கு அப்புறம் 1ம் ஒய்யில் 2வும் வந்துடுச்சு. இதுதான் ஃபார்முலா. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு x1னா -3, y2 - y3. y2 என்ன? -1 மைனஸ் போடுறோம். y3 வந்து 2 ப்ளஸ் x2ன்றது -1, y3ன்றது 2 மைனஸ் y1ன்றது 2 ப்ளஸ் x3னா 1, y1 - y1 here 2 மைனஸ் y2 is already ஒரு -1 இருக்குது, it will become +1. now simplification. 1/2 -3 -1 -2 will become -3 ஆகிடும். ப்ளஸ் ஒரு -1, 2 - 2 is what? 0. see y3 is 2 and y1 is 2. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம், 0 ஆகிடுச்சு. ப்ளஸ் 1 இன்ட்டு 2 + 1 3. 3 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 தான். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 3 9, 1 × 0 0 ப்ளஸ் ஒரு 3. 9ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12. இப்போ 12 வந்து மல்டிப்ளிகேஷனில் 9 + 3 is 12. 1 times of 2 6 times of 2. ஸோ 1 2s are 2, 6 2s are 12 ஆகிடுச்சு. இப்போ ஏரியா ஆஃப் ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு டைலுக்கு ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ளோரோட ஏரியாவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்.
Now finally area of the floor is equal to 110 tiles வந்து மொத்தம் இங்கே வந்து இருக்குது. இந்த ஃப்ளோரில் எத்தனை டைல்ஸ் இருக்குது? 110 டைல்ஸ் இருக்குது. அந்த 110 டைல்ஸ் இன்டூ ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கக்கூடிய டைலோட ஏரியாவை நம்ம 6ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை மல்டிப்ளை பண்ணோன்னா 660 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இந்த ஃப்ளோரோடைய ஏரியா. தட்ஸ் இட். தேங்க்யூ.